விஜய்க்கு ஆதரவாக முதல் முறையாக குஷ்பு செய்த விஷயம் ஆச்சரியத்தில் ரசிகர்கள். தலைவர் 173 படத்துல இருந்து சுந்தர் சி விலகினாலும் விலகினாரு. சோசியல் மீடியாவே அதோட காரணம் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு நிறைய வாதங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சிலர் எக்ஸ்ட்ரீமா போய் சுந்தர் சியை கலாய்க்கிறதும் குஷ்புவை ஆபாசமான வார்த்தைகளால கமெண்ட் பண்றதுமா இறங்கிட்டாங்க. இதுக்கிடையில தவகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற அடையாளத்தோட குஷ்புவையும் சுந்தர் சியையும் பத்தி தரக்குறைவான வார்த்தைகளால கமெண்ட் பண்ணாரு ஒருத்தர். அவருக்கு பதிலடி கொடுக்கிற வகையில குஷ்பு பேசும்போது, உன்ன மாதிரி ஆட்களால தான் என் தம்பி விஜய்க்கு அவமானம் ஏற்படுது. அவரோட டிபியை வச்சுக்கிட்டு உன்னோட உண்மையான முகத்தை காட்டாம ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி பதிவு போடுறியே, நீ எவ்வளவு அசிங்கமானவனா இருந்தா உனக்கு உன் முகத்தை காட்டக்கூட தில்லு இருக்காதுன்னு கேள்வி எழுப்பினாங்க. மேலும் பாவம் உன்னை பெத்தவங்க பெத்துட்டாங்க, ஆனா வளர்த்து ஆளாக்க முடியல. கண்டிப்பா இந்த நபர் தவகவை சேர்ந்தவரா இருக்க முடியாது. விஜய் டிபியை வச்சுக்கிட்டு மற்றவங்களை இழிவா பேசுறது ரொம்பவே தப்புன்னு கொதிச்சு போய் பேசினாங்க குஷ்பு. சினிமா ரீதியில குஷ்பு விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காங்க. ஆனா அரசியல் ரீதியா பார்த்தா பாஜகவை சேர்ந்த குஷ்புவுக்கும் தவக தலைவர் விஜய்க்கும் எப்போதுமே செட் ஆகாதுன்னு கமெண்ட் பண்றாங்க தவகவினர். இதுக்கடையில தலைவர் 173 படத்துக்காக தொடர்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரஜினிகாந்துக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் கதை கேட்போம்னு உறுதியா பேசி இருக்காரு கமலஹாசன்.